வணக்கம். நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குற சத்து மாவு பவுடர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த சத்து மாவு பவுடர் நம்ம வீட்டிலையே நல்லா சுத்தமாக ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்குங்க. இது பாலில் கலந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ கலந்து உருண்டைகளாக பிடிச்சி கூட நம்ம கொடுத்து விடலாம். வாங்க இந்த சத்து மாவு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடிக்கடி வீடியோஸ் வரும். சத்து மாவு செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அந்த பவுலில் எல்லா பொருட்களையுமே அளந்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெள்ளை சோளம், இந்த பவுலில் 2 பவுல் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். நல்லா சுத்தமான சோளமாக பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பேனில் ட்ரையாகவே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே பவுலில் அதே அளவுக்கு 2 கப் அளவுக்கு மக்காச்சோளம் எடுத்துக்கலாம். அதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ராகி கேழ்வரகு இருக்கு இல்லைங்களா, அதுவும் 2 பவுல் அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த 3மே சம அளவு போட்டு அரைக்கும்போது நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சுத்தமான மில்லட்ஸ் கிடைக்கலனா வாங்கி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ கம்பு அதே 2 கப் அளவு போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓரளவு செவந்து வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாசிப்பயிறு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோயா அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோயா பருப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரிச்சானது, ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்கிற மாதிரி பொருட்கள் தான் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே ஒரு பெரிய தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஃபேன் கடியில் விட்டிங்கனாவே நல்லா ஆறிடும். இப்போ கோதுமை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஜவ்வரிசி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதையும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. கூடவே சிவப்பரிசி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே நிலக்கடலை 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இதெல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால ஒன்றாவே போட்டுட்டேன். பட் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக வறுத்தெடுத்துருங்க. இப்போ பார்லி அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட குறைச்சி போட்டுக்கலாங்க. பட் அளவுகள் ரொம்ப மாற்ற வேண்டாம். நல்லா ஓரளவு செவந்து வந்ததும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பாதாம், பிஸ்தா, முந்திரி தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் ஒரு 15 பாதாம், 10 பிஸ்தா, ஒரு 4 முந்திரி போட்டிருக்கேன். பாதாம் பிஸ்தா கொஞ்சம் அதிகமாக, முந்திரி கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ அதையும் போட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா ஃபேனில் அடியில் வச்சுட்டு சூடு இல்லாமல் அரை வச்சுருங்க. மிக்சியில் அரைக்கும்போது நமக்கு சூடு எதுவும் இருக்கக்கூடாது. ஒரு 1 hour நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம அதை அரைச்சிக்கலாங்க. இப்போ நமக்கு ரொம்ப தேவையில்லை அப்படிங்கும்போது இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவையான அளவு கூட நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா தண்ணி இல்லாத நல்லா ட்ரையான மிக்சர் ஜாரில் எடுத்துக்கலாம். போட்டுட்டு பல்ஸில் விட்டுட்டு திரும்பி 1, 2 அந்த மாதிரி மோடில் வச்சுட்டு நீங்கள் நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. பாலில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக நாட்டு சக்கரை கூட போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா அதுவும் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நாட்டு சக்கரை இல்லைனா வெல்லம் போட்டு கூட பாகு காய்ச்சிட்டு உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி சத்து மாவாவும் கொடுக்கலாம். பாலில் கலந்து குடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மற்ற வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ.